நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த மாரியான வீடியோஸ் பார்க்க போறோம்னா, ஜிஎஸ்டி நில் ரிட்டர்ன் எப்படி ஃபைல் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல Google Chrome ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுல Google சர்ச்ல ஜிஎஸ்டி லாகின் போர்ட்டல்னு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. அப்போ முதல்லயே ஒரு வெப்சைட் ஒண்ணு வரும். அது என்னன்னா service.gst.gov.in வரும். இத கிளிக் பண்ணீங்கன்னா, டைரக்ட்டா ஜிஎஸ்டி லாகின் போர்ட்டலுக்குள்ள போகும். அந்த போர்ட்டல் இப்படி தான் இருக்கும். அதுல யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கேட்கும். ஜிஎஸ்டி வாங்குன எல்லாருக்குமே யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கண்டிப்பா குடுத்திருப்பாங்க. அத டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் கேப்ச்சா கோடு இருக்கும். அதையும் கரெக்ட்டா பார்த்து டைப் பண்ணி லாகின் குடுங்க. லாகின் குடுத்தா ஜிஎஸ்டியோட டேஷ்போர்ட் இப்படி தான் இருக்கும். அதுல ரிட்டர்ன்ஸ் காலண்டர்ல கிரீன் கலர்ல இருக்கிறது ஆல்ரெடி ஃபைல் பண்ணது. ஆரஞ்சுல இருக்கிறது ஃபைல் பண்ணாதது. நாங்க ப்ரீவியஸ் மந்த் அக்டோபர் வரைக்கும் ஃபைல் பண்ணியிருக்கோம். ஸோ நவம்பர் நவம்பர் மந்த் ஃபைல் பண்ணலாம். கீழ ரிட்டர்ன் டேஷ்போர்ட்னு ஒரு பட்டன் இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா ஃபைல்ஸ் ரிட்டர்ன்ட்ன்னு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதுல ஃபினான்ஷியல் இயர், குவார்ட்டர் அப்புறம் பீரியட்ன்னு இருக்கும். ஒரு ஃபினான்ஷியல் இயர 4 குவார்ட்டரா பிரிச்சிருக்காங்க. அதெல்லாம் டிஃபால்ட்டாவே ஷோ ஆகும். சரிங்களா? நாம பீரியட்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணி சர்ச் குடுத்தா போதும். ஆல்ரெடி அக்டோபர் செலக்ட் பண்ணி சர்ச் குடுத்துக்கலாம். கீழ ஜிஎஸ்டிஆர் 1 அண்ட் ஜிஎஸ்டிஆர் 3பி ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா, ஃபைல்டுன்னு இருக்கும். சப்போஸ் நீங்க ப்ரீவியஸ் மந்த் ஃபைல் பண்ணலன்னா, லேட் ஃபீயோட எப்படி ஃபைல் பண்றதுன்னு நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, நம்ம நவம்பர் மந்த் தான் ஃபைல் பண்ண போறோம். ஸோ நவம்பர் செலக்ட் பண்ணி சர்ச் குடுத்துக்கலாம். சர்ச் குடுத்ததுக்கப்புறம் கீழ ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா, ஜிஎஸ்டிஆர் 1 அண்ட் ஜிஎஸ்டிஆர் 3பி டியூ டேட் காட்டும். இப்போ நம்ம ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணலாம். அதுக்கு ஜிஎஸ்டிஆர் 1க்கு கீழ இருக்கிற பிரிப்பேர் ஆன்லைன் பட்டன், அந்த பட்டன கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதுல ஃபர்ஸ்ட் காலம்ல நம்மளோட கம்பெனி டீட்டெயில்ஸ் அண்ட் ஸ்டேட்டஸ் அண்ட் டியூ டேட் எல்லாம் ஷோ ஆகும். செகண்ட் காலம் பாருங்க. அதுல ஃபைல் நில் ஜிஎஸ்டிஆர் 1ன்னு ஒரு பாக்ஸ் இருக்கும். ஏன்னா நம்ம நில் ரிட்டர்ன் தான் ஃபைல் பண்ண போறோம். ஸோ அத கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா, ஃபைல் ஸ்டேட்மெண்ட்ன்னு ஒரு பட்டன் இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ்ல ரிட்டர்ன்ஸ் ஃபைலிங்ஸ் ஃபார் ஜிஎஸ்டி 1 ஜிஎஸ்டிஆர் 1ன்னு ஒரு காலம் இருக்கும். அந்த பாக்ஸ கிளிக் பண்ணிக்கங்க. அந்த பாக்ஸ கிளிக் பண்ணீங்கன்னா, ஆத்தரைஸ்டு பெர்சன் நேம் ஷோ ஆகும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. இத நாம 2 விதமா ஃபைல் பண்ணலாம். எப்படின்னா, டிஎஸ்சி வச்சு ஒண்ணு பண்ணலாம். இல்ல இவிசி வச்சு பண்ணலாம். டிஎஸ்சினா டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட்டு. இவிசினா எலக்ட்ரானிக் வெரிஃபிகேஷன் கோடு. எலக்ட்ரானிக் வெரிஃபிகேஷன் கோட வச்சு நம்ம பண்ணலாம். இவிசில பார்த்தீங்கன்னா, நம்ம ரிஜிஸ்டர் மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். ஓகேங்களா? அத வச்சு தான் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இப்போ வந்து ஆ ஃபைல் வித் இவிசின்னு குடுத்து ஃபைல் பண்ண போறோம். ஸோ அத கிளிக் பண்ணிக்கலாம். ஓடிபி ரிசீவ் ஆனதுக்கப்புறம் அத கரெக்ட்டா என்டர் பண்ணி வெரிஃபை குடுத்தீங்கன்னா, மேல கிரீன் கலர்ல ஒரு காலம் ஷோ ஆகும். அதுல நவம்பர் 2023 அண்ட் 24 ஹஸ் பீன் ஃபைல்ட் சக்சஸ்ஃபுல்லி ன்னு வரும். ஃபைல் பண்ணதுக்கான பிடிஎஃப் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழ ஸ்க்ரால் பண்ணி வாங்க. ஆ அதுல ரைட் சைடு கார்னர்ல கீழ பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் ஃபைல்டு பிடிஎஃப்ன்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு பிடிஎஃப் ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிடும். சரிங்களா? அவ்வளோதான். ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ஜிஎஸ்டிஆர் 3பி ஃபைல் பண்ணலாம். சரிங்களா? அதுக்கு பேக் பட்டன குடுத்துட்டு, மறுபடியும் நவம்பர் மந்த்து செலக்ட் பண்ணி சர்ச் குடுங்க. கீழ ஜிஎஸ்டிஆர் 3பில பிரிப்பேர் ஆன்லைன் குடுத்துக்காங்க. அதுல பார்த்தீங்கன்னா, டூ யூ வாண்ட் ஃபைல் நில் ரிட்டர்ன் கேட்கும். எஸ்ன்னு குடுத்து நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கங்க.
அப்புறம் இப்படி ஒரு பாப்பப் கிரியேட் ஆகும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் ஜெனரேட் சம்மரி ஃபார் ஜிஎஸ்டிஆர் 3பின்னு வரும். அத க்ளோஸ் பண்ணிடலாம். வெரிஃபிகேஷன் ஒரு காலம் இருக்கும். அந்த பாக்ஸ கிளிக் பண்ணிக்கலாம். அதுல ஆத்தரைஸ்டு பெர்சன் நேம் செலக்ட் பண்ணி, ஃபைல் ஜிஎஸ்டிஆர் 3பி வித் இவிசின்னு கிளிக் பண்ணிக்கலாம். ஆஸ் யூசுவல் எப்பொழுதும் போல பார்த்தீங்கன்னா, ரிஜிஸ்டர் மெயில் ஐடி அண்ட் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அத பார்த்து கரெக்ட்டா என்டர் பண்ணி வெரிஃபை குடுத்துக்கலாம். உடனே ஒரு பாப்பப் ஒண்ணு ஷோ ஆகும். ஆ அது பார்த்தீங்கன்னா, ஃபைலிங் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு வந்திருக்கும். ஓகே குடுத்தீங்கன்னா, டவுன்லோட் ஃபைல்டு ஜிஎஸ்டிஆர் 3பின்னு ஒரு பட்டன் இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிடும். அவ்வளோதாங்க. ஜிஎஸ்டிஆர் 1 அண்ட் ஜிஎஸ்டிஆர் 3பி நில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியாச்சு. நன்றி, வணக்கம்.